வேர்க்கடலை துவையலுங்க. வாழைக்காய் வெண்டைக்காய் பொரியல், ரசம். இந்த ரசம் ட்ரை பண்ணுங்க, ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்லெட், ஆனியன்லாம் போட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன். மார்னிங் ஃப்ரெண்ட்ஸ், இன்றைக்கி நம்ம வீட்டு லஞ்ச் ப்ரிப்பரேஷன் பார்க்கலாம். நான் வந்துட்டு இன்றைக்கி ஒரு துவையல் அரைக்க போகிறேன், வேர்க்கடலை துவையல். அதுக்கு நான் கடாய் வச்சுருக்கேன். இதில் கொஞ்சம் எண்ணெய் விட்டுக்கிறேன். இப்போ எண்ணெய் சூடாயிடுச்சு. இதில் ஒரு 2 ஸ்பூனு தனியா, ஒரு 7 காய்ந்த மிளகாய். காய்ந்த வேலைக்கடலை தான், வறுக்காத வேர்க்கடலை. அதை ஒரு கையளவு போட்டிருக்கேன். நான் இரும்பு கடாயில் தான் வறுக்கிறேன். அதில் கொஞ்சோண்டு சீரகம், கொஞ்சமாக வெந்தயம். சீரகம் ஒரு 1/4 ஸ்பூனுன்னு வச்சுக்கோங்களேன். வெந்தயம் சும்மா போட்டோங்கிறதுக்காக. இது நான் ஆஃப் பண்ணிடுறேன், ஏன்னா இது நல்லா வறுபட்டுருச்சு. இப்போ இதை வந்து நம்ம துவையல் அரைச்சிக்கிறதுக்காக இந்த மிக்சியில் போட்டுக்கிறேன் ஆறுறதுக்கு. இப்போது அதுக்கு இவ்வளோ புளி வந்து நான் கொஞ்சம் வெதப்பான தண்ணியில் ஊற வச்சுருக்கேங்க. இவ்வளவு ஒரு ஒரு எலுமிச்சப்பழம் அளவுக்குன்னு வச்சுக்கோங்க. இந்த அளவுக்கு எலுமிச்சப்பழம் அளவுக்கு ஆறட்டுங்க, அப்புறமா அரைச்சிக்கலாம். இதுக்குள்ளே இதுலேயே நம்ம இந்த 2 கடாயும் வச்சுருக்கேங்க. அதுவும் ஒரு இது ஆப்பக்கடாய் ஆக்சுவலாக. பட் நான் வந்து கொஞ்சமாக பொரியல் பண்ணுறச்சு அதை யூஸ் பண்ணிக்கிறேங்க நான். இப்போது எண்ணெய் விட்டுட்டேன். இதில் தேவையான தாளிப்பு பொருள் யூஸ்வலாக போடுற கடுகு, உளுத்தம்பருப்பு, ஜீரகம். அதில் கடுகு, வெறும் ஜீரகம் போட்டுட்டு வறுபடட்டும். இப்படி இது வறுபட்ட உடனே இதில் நான் வெங்காயம், ஒரு பெரிய வெங்காயம் கட் பண்ணி வச்சுருக்கேன், அதை வறுத்துக்கிறேன். நான் வெண்டைக்காய் பொரியல் பண்ணுறேங்க. இதில் இப்போ இதில் போட்டுட்டு கட்டி வாழைக்காவையும் புரட்டி போட்டுக்கலாம். கொஞ்சம் நிதானமாக, ஏன்னா சின்ன கடாய் இல்லையா. இப்போ இது இப்படி வறுபட்ட உடனே நான் வெண்டைக்காய், ஒரு 1/4 கிலோ வெண்டைக்காய் இந்த மாதிரி கட் பண்ணி வச்சுருக்கேன் ரவுண்டாக. இதை நல்லா வதக்கிக்கலாம். இப்போ நான் அதில் தேவையான உப்பு போட்டுடுறேங்க. பொரியலுக்கெல்லாம் மோஸ்ட்லி சாஃப்ட் உப்பு தான் பெட்ரு. ஏன்னா இது அப்படியே ட்ரையாக நம்ம வதக்க போகிறோம் இல்லையா. கல் உப்பு சம்டைம்ஸ் வந்துட்டு நல்லா கரையாது. போட்டிருக்கேன். அப்புறம் மஞ்சள் தூள், வதக்கிக்கலாம். நான் மூடி வைக்காம தாங்க இதை பண்ண போகிறேன். குறைச்சி வச்சு இது வதங்கிடுச்சுன்னா கம்மி ஆகிடுங்க. இப்போ நான் இதுலேயே கொஞ்சம் உப்பு போட்டுடுறேங்க. இந்த தண்ணியிலேயே நல்லா கரையட்டும். அதுக்கு தேவையான அளவுக்கு. ஏன்னா அந்த தண்ணி நம்மளுக்கு வந்துட்டு அரைச்சிக்கிறதுக்கு தேவைப்படும். ரொம்ப தண்ணியில் போட்டு இது பண்ணிடாதுங்க, ஊற வச்சிடாதுங்க. ஏன்னா நம்ம கெட்டியாக துவையல் தானே, இட்லி சட்னி எல்லாம் கிடையாது. இது காஸ்ட் அயர்ன் கடாய் தாங்க, நான் ஆன்லைனில் தான் வாங்கினேன்.
இதெல்லாம் வாங்கி ரொம்ப வருஷம் ஆகுதுங்க. ஒரு இதை நான் கொஞ்சம் மூடாமல் தான் வைக்கிறேங்க. ஏன்னா இது வாழைக்காய் வந்து ஒட்டின்றோம் ஒரு வாட்டி. அதே மாதிரி ஈவன் வெண்டைக்காவும் நம்ம நிறைய எண்ணெய் ரொம்ப எண்ணெய் விட்டு பண்ணால் சரி. நான் வந்து மிதமான எண்ணெய் தான் விட்டுருக்கேன். இப்போ வாழைக்காய் என்னமோ வெந்து போயிடுச்சுங்க. வெந்து போயிடுச்சு. நம்ம இதில் மிளகாத்தூள் போட்டுடலாம் கொஞ்சம். ஏன்னா அப்போ இன்னும் நல்லா அந்த சூடுக்கு நல்லா இன்னும் ரோஸ்ட் ஆகி வந்துடும். அதுக்கு தேவையான மிளகாய்த்தூள். நீங்கள் வேணுமென்னா நிறைய எண்ணெய் போட்டுக்கோங்க. நிறைய எண்ணெய் போட்டு வதக்கிறது நல்லாவே வந்து அது இந்த மாதிரி ஒட்டாமல் வரும். நான் கொஞ்சம் ரொம்ப 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 மினிமலாக தாங்க எண்ணெய் யூஸ் பண்ணுவேன். இது நல்லா புரட்டி போட்டு நல்லா வரட்டும். வெண்டைக்காவும் வெந்துருச்சுங்க. இதுலேயும் கொஞ்சம் இதுக்கு தேவையான அளவுக்கு நம்ம மிளகாய் தூள் போட்டுக்கலாம். இதை அது அயனாக இருந்தாலும் கேஸ்ட் அயனாக இருந்தாலும் உடனே இதை ஷிஃப்ட் பண்ணிடணும்னு சொல்லுவாங்க. ஏன்னா இதோட கலர் மாறிடும். அப்புறமா ரெண்டு கொஞ்சம் நேரம் வதங்கட்டும். நான் இதுக்குள்ளே அந்த இதை அரைச்சிட்டு வந்துடுறேங்க. இந்த தொகையில் அரைச்சிட்டு வந்துடுறேன். நல்ல காரமாக புளிப்பாக கொஞ்சம் நீங்கள் வேர்க்கடலை போட்டால் கூடங்க. இது புளி காஞ்ச மிளகாய் கொஞ்சம் நிறைய போட்டால் தாங்க இது தொகையலுக்கு நல்ல டேஸ்ட் இருக்கும். மோரோவர் வந்துட்டு வேர்க்கடலை யூஸ்வலாக கொஞ்சம் புளிப்பு காரம் கொஞ்சம் ஜாஸ்தி தான் எடுத்துக்கோங்க. இந்த மாதிரி ஓரளவுக்கு வந்தப்புறமா இதில் இப்போ இந்த புளியை போட்டுடலாம். ஒரு கொரகொரப்பாக கொஞ்சம் அரைச்சின்ட்டு அதுக்கப்புறமா புளியை போடலாம். புளியும் போட்டு அரைச்சிட்டு வர. இப்போது இந்த மாதிரி கலந்து வந்த உடனே நான் இந்த தண்ணியை கொஞ்சம் கொஞ்சமாக விட்டு நான் இதில் அரைச்சிக்கிறேங்க. ஏன்னா ஜாஸ்தி ஆகிட்டாலும் நல்லா இருக்காது. தண்ணியாக ஆகிடக்கூடாது தொகையல். இப்போ நான் தொகையில் புளி எல்லாமே போட்டு அரைச்சிட்டு வந்துட்டேன். எனக்கு நான் ஊற வச்ச தண்ணி சரியாக இருக்குங்க போயிடுச்சுங்க எனக்கு. இப்போ நீங்கள் உப்பு செக் பண்ணிக்கிட்டு உப்பு போட்டுக்கலாம். இப்போ இந்த வெண்டைக்காய் ஆயிடுச்சு. நான் இதே பாத்திரத்துலேயே எடுத்து வச்சுக்கிறேன். இந்த பாத்திரத்தில் எடுத்து வச்சுக்கிறேன். ஏன்னா ஸ்டவ் ஆஃப் பண்ணிட்டேங்க அப்போவே. இதுலேயே வந்துட்டு அதுவும் சைடில் இப்படி எடுத்து வச்சுட்டுருவேங்க. அது பாருங்களா வாழைக்காய் நல்லா ஒரு மாதிரி வதங்கி வந்திருக்கு பார்த்தீங்களா. கொஞ்சம் சிம்மில் வச்சு பண்ணணும். தீஞ்ச மாதிரி ஆயிட்டாலும் நல்லா இருக்காது. ஒரு ஜஸ்ட்டு ஒரு 1 மினிட் கழிச்சிட்டு அதை எடுத்து நம்ம வச்சிடலாம். இப்போ தொகையில் காட்டுறேன் பாருங்கள். இப்போ இதே இதுலேயே இந்த புளி தண்ணி நம்ம ஊற வச்சுட்டோம்ல வெந்நீர் தானே, அதில் நான் இந்த தொகையில் எடுத்து போட்டுடுறேங்க. இந்த மாதிரி கன்சிஸ்டன்சியில் தாங்க தொகையில் இருக்கணும். ரொம்ப மசியாக இது பண்ணிடக்கூடாது. கொஞ்சம் கொரகொரப்பாக. நான் வந்து பாத்திரங்கள் திருப்பி நம்ம தானே அலம்பணும். அதுக்காக இப்போ கொஞ்சம் நேரத்தில் சாப்பிட்ற போகிறது தானே, அதனால் இப்படியே வச்சிடுறேன். வேணும்னா நீங்கள் பெருங்காயம் கூட இதில் வந்து லாஸ்ட்டில் கடைசியில் போட்டுக்கலாம். இப்போது இது முடிஞ்சுதுங்க. இப்போது நான் ரசம் வைக்க போகிறேங்க. அதுக்கு மிளகு ரொம்ப கொஞ்சமாக தாங்க வைக்க போகிறேன். ஸோ இந்த ஸ்பூனில் 1 ஸ்பூன் மிளகு போட்டிருக்கேன், 1 ஸ்பூன் ஜீரகம், கொஞ்சம் வெந்தயம், அவ்வளோதாங்க. இதை இப்போது 2 தக்காளி கட் பண்ணி போட்டுக்கிறேன். ஒரு மீடியம் சைஸ் தக்காளி. இதுலேயே கொஞ்சம் கடலைப்பருப்பு ஒரு 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 ஸ்பூன், ஒரு 1 1/2 ஸ்பூன் போட்டுக்கோங்க.
அதே மாதிரி துவரம் பருப்பு ஒரே ஒரு ஸ்பூன் போடுறேன். அப்புறம் இவ்வளோ புளி மொத்தத்தையும் போட்டு பச்சையாகவே அரைக்கிறேங்க. கொஞ்சம் அரைச்சிட்டு வந்த அப்புறமா உப்பையும் போட்டுடலாம். போட்டுட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். அரைச்சதில் கொஞ்சம் வந்துட்டு ஒரு 5-6 பல்லு பூண்டு, ஒரு நீட்டு மிளகா போட்டுட்டு இதையும் போட்டு அரைச்சிட்டு வந்துடலாம். ஒரு பாத்திரம் வச்சு அதில் எண்ணெய் விட்டுருக்கேங்க. இதுக்கு இது காயத்துக்குள்ளே அது சூடாகிறதுக்குள்ளே நம்ம வந்துட்டு இதை அரைச்சிட்டு வந்துடலாம். இப்போது அந்த அது தெரிஞ்சதோ இல்லையோ அதில் வந்துட்டு கொஞ்சம் எண்ணெய் விட்டு எண்ணெய் சூடானவுடனே கடுகு கொஞ்சம் போட்டேங்க. கொஞ்சம் பெருங்காயம் போட்டேங்க. அப்புறமா இந்த பூண்டு, காஞ்ச மிளகா, இந்த மிச்சம் விழுதையும் அரைச்சிட்டு வந்தேன்ல அதை மொத்தத்தையும் இதில் போட்டுடுறேன். ஏன்னா இது நம்ம பச்சையை தானே எல்லாத்தையும் போட்டிருக்கோம். கொஞ்சம் லைட்டாக அப்படி வதங்கட்டும். அதுக்கப்புறமா நம்ம பொங்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிட போகிறோம். இப்போ இதை இப்படி ஒரு வாட்டி வதக்கிக்கலாம். இந்த பூண்டும் வந்துட்டு காஞ்ச மிளகாவும் வந்துட்டு ரொம்ப மையாக அரைச்சிடாதுங்க. சும்மா லாஸ்ட்டில் ஒரு பல்ஸ் போட்டு எடுத்துருங்க. தீயாமல் பத்திரமா இப்படி இது பண்ணிக்கோங்க. ஓரளவுக்கு அந்த இப்படி ஓரளவுக்கு கொஞ்சோண்டு ஒரு ஜஸ்ட் 1 or 2 மினிட்ஸுன்னு வச்சுக்கோங்களேன். இப்படி நல்லா வதக்கிக்கோங்க. ஏன்னா நம்ம இதில் வந்துட்டு இனிமேல் நம்ம பாயில் எல்லாம் பண்ண போகிறதில்ல. பொங்கு வந்த உடனே ஆஃப் பண்ணிட போகிறோம். உங்களுக்கு எவ்வளோ குவான்டிட்டி தேவையோ அதுக்கு தகுந்த மாதிரி அரைச்சிக்கோங்க. நான் இந்த மிக்சியில் வந்துட்டு மொத்தம் தண்ணி இது பண்ணிவிட்டு கொண்டு வந்து ஊற்றிருக்கேங்க. நீங்கள் தண்ணி ஊற்றுறதுக்கு முன்னாடி ஃபுல்லாக ஊற்றிடுறதுக்கு முன்னாடி ஒரு வாட்டி செக் பண்ணிக்கோங்க. ஏன்னா ரொம்ப நிறைய தண்ணி விட்டுட்டா புளிப்பு காரம் சப்புன்னு போயிடுச்சுனாலும் நல்லா இருக்காது. இப்போ இந்த மொத்த மிக்சரையும் நல்லா இப்படி மிக்ஸ் பண்ணிக்கிட்டு இப்போ இதில் நீங்கள் பார்த்துக்கோங்க உப்பு, காரம், புளிப்பெல்லாம். நான் அதுக்கு ஃபுல்லாக இது இவ்வளோ ஊற்றிருக்கேங்க. இப்போ இதில் நம்ம கொத்தமல்லி, கருவேப்பிலை போட்டுட்டு நிதானமாக வச்சு பொங்கி இந்த மஞ்சள் தூள் போட்டுட்டு இப்போ ரசம் பொங்கி வரட்டுங்க, காட்டுறேன். இப்போ அதை மூடி வச்சிடுறேங்க. இன்னும் கொஞ்சம் பொங்கி வரல. நான் பெருசாக வைக்கலைங்க, ரொம்ப ஸ்லோவாக வச்சுருக்கேன். அப்போ தான் அது நல்லா எல்லாமே வந்து கீழேருந்து நல்லா வெந்து வரும். இப்போ பாருங்கள் கொஞ்சம் பொங்கி வருது. அதுக்குள்ளே நான் முட்டை ஆம்லேட்டுக்காக வெங்காயம், பச்சை மிளகா கட் பண்ணி வச்சுக்கிறேங்க. நல்லாவே இருக்குங்க இந்த ரசம், ட்ரை பண்ணுங்கள். ஒரே மாதிரி ரசம் வைக்கிறதுக்கு நம்ம ஒரு வாட்டி ஒரு மாதிரி ட்ரை பண்ணலாம். இது பருப்பு ரசம் மாதிரியே இருக்கும். இப்போ இதை ஆஃப் பண்ணிடலாம். இப்போ பொங்கி நுரை கட்டி வரைச்சி அப்படி ஆஃப் பண்ணிடலாம். அவ்வளோதாங்க, ரசம் முடிஞ்சுது. ரசத்தை எப்பவுமே உடனே மூடி வச்சுருங்க. அப்போ தான் அதில் அந்த ஃப்ளேவர்ஸ் வந்து வெளியில் போகாது. அவ்வளோதாங்க ரசம். ஆம்லேட் போட்டுக்க போகிறேன். இப்போ அதுக்கு ஒரு பேன் அது இந்த கடாய் வச்சேன். அது எண்ணெய் சூடாகிடுச்சுங்க. இதில் நான் இந்த வெங்காயம், பச்சை மிளகாய் வெட்டி வெட்டது ரெண்டுத்தையும் நல்லா வதக்கிக்கிறேன் கொஞ்சம். இப்போ இதில் உப்பு, மஞ்சள் பொடி போட்டு நல்லா விஸ்கில் இந்த மாதிரி அடிச்சுக்கிறேங்க. ரொம்ப போட்டு அப்படி வதக்கிட வேண்டாம். ஏன்னா இது எப்படியும் ஆம்லேட்டாக திருப்பி நான் இதை ஆஃப் பண்ணிட்டேன். ஆம்லேட்டாக ஊற்றுட்டு திருப்பியும் அது நல்லா வாடும். இப்படியே இருந்தால் நல்லா க்ரன்ச்சியாக கொஞ்சம் திடுப்பாக இருக்கும். இப்போ இதில் நான் அதை போட்டுருவேங்க மொத்தத்தையும். இப்போது நான் ஒரே ஒரு ஆம்லேட் மட்டும் உங்களுக்கு காட்டுறதுக்காக போடுறேங்க. உங்களுக்கு தெரியாமல் இல்லை. நான் வந்து அப்புறமா சாப்பிட்றச்ச மிச்சது போட்டுப்பேங்க கொஞ்சம் கொஞ்சமாக. கொஞ்சம் குழிக்கரண்டியாக இருக்கிறது எடுத்துக்கோங்க. எடுத்து திருப்பி போடலாம். சிம்லேயே வச்சுக்கோங்க, தீஞ்சிடாமல். ஏன்னா இந்த வெங்காயம் கொஞ்சம் நல்லா இந்த இதெல்லாம் நல்லா இது பண்ணி வரணும். இது உங்களுக்கு தெரியாமல் இல்லை, நான் பண்ணுறது, நான் என்னோடய டெய்லி லஞ்சுன்னு சொல்கிறேன் இல்லையா, அதுக்காக தான். இந்த பக்கம் இது நல்லா சுட்டு வரட்டும். அவ்வளோதாங்க. இதை ஆஃப் பண்ணிடுறேன். எடுத்துட்டேன். வேர்க்கடலை துவையலுங்க.
வாழைக்காய் வெண்டைக்காய் பொரியல், ரசம். இந்த ரசம் ட்ரை பண்ணுங்கள், ரொம்ப நல்லாயிருக்கும். ஆம்லெட், ஆனியன்லாம் போட்டு பச்சை மிளகாயெல்லாம் போட்டு. அவ்வளோதாங்க இன்றைக்கி நம்மளோட லஞ்ச் ப்ரிப்பரேஷன்.